வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சி நிறுவன பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் கே மூர்த்தி, சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டவர்களுடன் காணப்படும் உறவை புதுப்பிக்க நடவடிக்கை எடுப்பேன் என ஜனாதிபதி தெரிவிப்பு. பிள்ளைகளை ஆஃப்லைனில் வைத்துள்ள ஆசிரியர்கள் கோரிக்கைகளை முன்வைத்து கோட்டையில் ஆன்லைனில் 2 லட்சம் தடுப்பூசிகள் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் வெளிநாடு செல்வோருக்கு முன்னுரிமை. ரிஷாடின் வீட்டில் சிறுமிக்கு நடந்த அநீதியை கண்டறிய அதிகாரிகள் குழுவை நியமித்தார் சட்டமா அதிபர். வெளிநாட்டு நாடகங்கள், திரைப்படங்களை ஒளிபரப்பியதில் நாட்டிற்கு கிடைத்த வருமானத்தை வெளிப்படுத்துகிறார் அமைச்சர் கெஹலியா. ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாகும் நிலையில் ஒலிம்பிக் கிராமத்தில் 79 பேருக்கு பாசிட்டிவ். வெளிநாட்டவர்களுடன் எமது நாட்டின் உறவை புதிய பரிமாணத்தில் மேம்படுத்த அர்ப்பணிப்புடன் செயற்பட உள்ளதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எமது நாட்டிற்கென நியமனம் பெற்று வந்துள்ள தூதுவர் ஒருவரும் உயர் ஸ்தானிகர் ஒருவரும் ஜனாதிபதியை சந்தித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கொரோனா ஒழிப்பிற்கென அரசாங்கம் பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுப்பதாக ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். இலங்கைக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள நியூசிலாந்து உயர்ஸ்தானிகர் மைக்கேல் எட்வர்ட் ஆப்பிள்டன் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்து தனது நியமன கடிதத்தை கையளித்தார். இந்தியாவில் உள்ள நியூசிலாந்து உயர்ஸ்தானிகர் காரியாலயத்தின் ஊடாக இதற்கு முன்னர் செயற்பாடுகள் இடம்பெற்றன. இலங்கையில் புதிதாக நியூசிலாந்து உயர்ஸ்தானிகர் காரியாலயம் அமைக்கப்பட்டதை அடுத்து அதன் முதலாவது உயர்ஸ்தானிகராக ஆப்பிள்டன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை இலங்கைக்கான புதிய கியூப தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ள எந்தோஸ் மெர்சலோ கேரிடோ தனது நியமன பத்திரத்தை இன்று ஜனாதிபதியிடம் கையளித்தார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டங்களின் போது இலங்கைக்கு கியூபா வழங்கும் ஒத்துழைப்பிற்கு ஜனாதிபதி இதன்போது நன்றி தெரிவித்தார். சேதன பசலை பயன்பாட்டிற்கு செல்லும் அதேவேளை 2030 ஆண்டாகும் போது இலங்கையில் சக்தி வள தேவையில் பெருமளவை புதுப்பிக்கத்தக்க சக்தி வளத்தின் ஊடாக பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்பிலும் ஜனாதிபதி புதிய தூதுவர் மற்றும் உயர்ஸ்தானிகருக்கு தெளிவுபடுத்தினார். ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளும் உறுப்பினர்களும் இன்று கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். இவர்கள் ஜனாதிபதி செயலகம் வரை பேரணியாக சென்றனர். ஏனைய நாட்களில் காண்பதை போன்று வீதியில் போலீசாரையோ போலீஸ் தடைகளையோ காண முடியவில்லை. அதேபோல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுகாதார வழிமுறைகளை கடுகளவேனும் பின்பற்றவில்லை. சம்பள பிரச்சனையை தீர்க்குமாறு கோரி அதிபர்கள், ஆசிரியர்கள் இவ்வாறு எதிர்ப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றனர். அதற்கமைய ஆசிரியர்கள் ஆன்லைன் கற்பித்தல் நடவடிக்கையிலிருந்து விலகி இன்றுடன் 11 நாட்கள் ஆகிறது. நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் எதிர்ப்பு நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. கல்வி அமைச்சருடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தீர்வின்றி முடிவடைந்தது. இவ்வாறான நிலையில் ஆசிரியர் சங்கங்கள் சிலவற்றின் பிரதிநிதிகள் தலைமையில் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு அருகில் ஆர்ப்பாட்டம் ஆரம்பமானது. அவர்கள் அங்கிருந்து ஜனாதிபதி செயலகம் வரை பேரணியாக சென்றனர். இதன்போது கடும் வாகன நெரிசலும் ஏற்பட்டது. எவ்வாறெனினும் மற்றைய நாட்களைப் போல போலீஸ் அதிகாரிகளையோ போலீஸ் தடைகளையோ இவ்வார்ப்பாட்டத்தின் போது காண கிடைக்கவில்லை. தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஜனாதிபதி செயலகத்திற்கு வருகை தந்த சிலரை ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து திருப்பி அனுப்பவும் நடவடிக்கை எடுத்தனர். இதன்போது முழுகல் நிலையும் ஏற்பட்டது. ஜனாதிபதி காரியாலயத்திற்குள் சென்று பேச்சுவார்த்தை நடத்த பிரதிநிதிகள் சிலருக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஜிஎல் பீரிஸ் அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்று 11 மாதங்கள் கழித்து முதல் முறையாக எம்மோடு கல்வி பிரச்சினை தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தினார். திங்கட்கிழமை அமைச்சரவை பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்வதாக அவர் குறிப்பிட்டார். அமைச்சரவை பத்திரத்தால் எமது பிரச்சினை முடியும் என நாம் நம்பவில்லை. 2020 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கும் இதுவரை எந்தவித பதிலும் இல்லை. தற்பொழுது அதிபர் ஆசிரியர்களுக்கு பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. இதனை தீர்ப்பதில் எவ்வித பிரச்சனையும் இருக்கப் போவதில்லை. நாம் ஆன்லைன் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் போது இந்த நாட்டில் 140% பிள்ளைகளே அதில் கல்வி கற்றனர். எஞ்சிய 60% என்ன நடக்கும்? அவர்களுக்கு முற்றாக கல்வி செயற்பாடு இல்லாது போயுள்ளது. அவர்களின் கல்வி செயற்பாடுகளையும் முன்னெடுக்க அரசாங்கத்திடம் தேசிய
தேசிய வேலை திட்டம் ஒன்று இல்லை. இங்கு வந்திருப்பவர்கள் ஆசிரியர்கள் என்பதையும் தாண்டி பெற்றோர்களும் ஆவர். எனவே அவர்களது பிள்ளைகளும் இதனூடாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே அரசாங்கம் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். இல்லை என்றால் எமது நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். அதன்போது பிள்ளைகளுக்கு ஏற்படும் பாதிப்பை இவ் அரசாங்கம் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர் சங்கம் அரசியல் நிகழ்ச்சி நிரலின் கீழ் செயற்படுவதாக பொதுஜன கல்வி சேவையாளர்களின் சங்க தலைவர் வசந்தா அந்தபாங்கோட தெரிவித்தார். பிழையான வழிநடத்தல்களுக்கு உள்ளாக வேண்டாம் என ஆசிரியர்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்று காலை ஒரு ஊடகத்தில் ஜோசப் ஸ்டாலின் சுபோதினி குழுவின் அறிக்கையை காண்பித்தார். இந்த குழு அறிக்கை தொடர்பில் ஜோசப் ஸ்டாலின் எவ்வித யோசனைகளையும் முன்வைக்கவில்லை. கல்வி அமைச்சருடனான பேச்சுவார்த்தையின் போதும் அவரின் யோசனைகளை முன்வைக்குமாறு கோரிய சந்தர்ப்பத்தில் அவர் அங்கிருந்து எழுந்து சென்றார். வெளியில் சென்று இன்று இந்த அறிக்கையை காண்பிக்கின்றார். இந்த அறிக்கையை மையப்படுத்தி நான் பொய் கூறுவதாக அவர் தெரிவிக்கின்றார். இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்றார். ஆனால் இன்று அவர்கள் சென்று காண்பிக்கக்கூடிய ஒரே அறிக்கையாக ஸ்ரீலங்கா பொதுஜன கல்வி சேவை சங்கம் அமைச்சருக்கு முன்வைத்த அதிபர் ஆசிரியர் சம்பள பிரச்சினையை தீர்ப்பதற்கான அறிக்கையே உள்ளது. இந்த புத்தகத்தை மையப்படுத்தி அமைக்கப்பட்ட அமைச்சரவையின் இணக்கப்பாட்டுடன் வெளியிடப்பட்ட இந்த சம்பள அறிக்கையை அவர்கள் காண்பிக்கின்றனர். இந்த இரு அறிக்கைகளும் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவரும் இதுதான் தீர்வு என ஏற்றுக்கொண்டுள்ளார். அதனை நடைமுறைப்படுத்தவும் அவர் உறுதியளித்துள்ளார். මේක තමයි විසඳුම මේක අපි ක්‍රියාත්මක කළ යුතුයි කියන එක ජනාධිපතිතුමා පිළි අරගෙන நாட்டில் இன்றைய தினம் மேலும் 1128 கொரோனா தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதனிடையே மேலும் 20 லட்சம் சைனோஃபார்ம் தடுப்பூசி இன்று அதிகாலை நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்கென செல்வதற்கு எதிர்பார்த்துள்ள சகலருக்கும் கொரோனா தடுப்பூசி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் 1604 தொற்றாளர்கள் பதிவான நிலையில் அவர்களில் 38 பேர் வெளிநாடுகளில் இருந்து வருகை தந்தவர்கள். அதற்கமைய கொரோனா தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 2,89,577 அதிகரித்துள்ளது. இவர்களில் 21,949 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 3,917 கொரோனா மரணங்களும் சம்பவித்துள்ளன. நேற்று முன்தினம் 47 கொரோனா மரணங்கள் பதிவான நேற்றைய தினம் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தினார். உயிரிழந்தவர்களில் 26 பேர் ஆண்கள் எனவும் 21 பேர் பெண்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்த 47 பேரில் 33 பேர் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களாவர். தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டம் தற்போது வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றது. விசா அனுமதியுடன் வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகளுக்கு செல்லும் எதிர்பார்ப்பில் உள்ள சகலருக்கும் அந்நாடுகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொரோனா தடுப்பூசியை வழங்கும் விசேட வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்தார். துபாய், பஹ்ரைன், ஜோர்தான், குவைத், லெபனான், ஓமான், கட்டார், சவுதி அரேபியா, சீஷெல்ஸ், சிங்கப்பூர், தென்கொரியா, மாலைத்தீவு, மலேசியா, இஸ்ரேல் மற்றும் சைப்ரஸ் ஆகிய நாடுகளுக்கு செல்வோருக்கு இவ்வாறு தடுப்பூசி ஏற்றப்பட உள்ளது. இதேவேளை இன்று அதிகாலை இலங்கை விமான சேவைக்கு சொந்தமான 2 விமானங்களில் 20 லட்சம் சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டன. சீனாவில் தயாரிக்கப்பட்ட சைனோஃபார்ம் தடுப்பூசியே இவ்வாறு கொண்டு வரப்பட்டது. அதற்கமைய இலங்கைக்கு இதுவரை கிடைத்துள்ள மொத்த சைனோஃபார்ம் தடுப்பூசியின் எண்ணிக்கை 9.1 மில்லியன் ஆகும். இன்று அதிகாலை நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட சைனோஃபார்ம் தொகை கொழும்பில் உள்ள தொற்று நோய் ஆய்வு பிரிவின் மத்திய தடுப்பூசி களஞ்சிய சாலையில் குளிரூட்டிகளில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் பல மாவட்டங்களுக்கு இத்தடுப்பூசி பகிரப்பட உள்ளது. கொரோனா தொற்றிற்குள்ளாகி உயிரிழந்த மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களில் அதிகளவானோர் ஒரு தடுப்பூசியேனும் ஏற்றிக்கொள்ளாதவர்கள் என அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்கள் மற்றும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களில் அதிகளவானோர் ஒரு தடுப்பூசியேனும் ஏற்றிக்கொள்ளாதவர்கள். விசேடமாக 60 வயதிற்கு மேற்பட்ட பல நோய் நிலைகளில் உள்ளவர்களிடம் நாம் கோரிக்கை விடுத்தோம். அரசாங்கத்தினால் செலுத்தப்படும் தடுப்பூசியை
கட்டாயம் செலுத்திக் கொள்ளுங்கள். කියලා මේ ප්‍රධානම අරමුණ වෙන්නේ මේ රටේ ජනතාවගේ ජීවිත බේරා ගැනීම. பேராதெனிய பகுதியில் 2 பிள்ளைகளின் தாயொருவருக்கு மொடர்னா தடுப்பூசியின் 2 டோஸ்களையும் ஒரே நேரத்தில் செலுத்தியமை தொடர்பில் தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தடுப்பூசி செலுத்தப்பட்ட கங்கவட்ட கொரல்லி சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்திடம் இருந்து இது தொடர்பான அறிக்கையை கோரியுள்ளதாக கண்டி பிரதேச சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் சேனக்க தலகல தெரிவித்தார். எந்த விதத்தில் தவறு இடம்பெற்றிருந்தாலும் விரைவில் அந்த தவறு தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இவ்வாறான தவறுகள் எதிர்காலத்தில் இடம்பெறாதிருக்க தேவையான வழிகாட்டல்கள் வழங்கப்படும். இந்த தவறு இடம்பெற்றமைக்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் புரிந்து கொள்ள வேண்டும். தடுப்பூசி ஏற்றும் செயற்பாட்டை வேகமாக முன்னெடுக்கும் அதேவேளை சரியாகவும் முறையாகவும் திட்டமிடலுடனும் முன்னெடுக்க வேண்டியது முக்கியமாகும். சுகாதார அமைச்சு இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். கொரோனா காரணமாக மூடப்பட்டிருந்த தெஹிவளை மிருகக்காட்சி சாலை மற்றும் ரிதியகம சஃபாரி பூங்கா ஆகியன பொதுமக்களுக்கென மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. பின்னவல மிருகக்காட்சி சாலை மற்றும் யானைகள் சரணாலயம் ஆகியனவும் தற்போது திறக்கப்பட்டுள்ளன. கண்டி மாவட்டத்தில் கொரோனா ஒழிப்பிற்காக வழங்கப்படும் மொடர்னா தடுப்பூசி மனித உடலுக்கு உகந்தது அல்ல என சமூக வலைதளங்களில் சிலர் முன்னெடுக்கும் போலி பிரசாரம் தொடர்பில் தீவிர விசாரணை முன்னெடுக்கப்படும் என போலீசார் தெரிவிக்கின்றனர். கண்டி சட்ட வைத்திய அதிகாரியினால் நேற்றைய தினம் கண்டி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது கண்டியில் மொடர்னா தடுப்பூசி ஏற்றப்படுவதாகவும் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் சமூக வலைதளம் ஊடாக பிழையான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுவதாகவும் இதன் ஊடாக மக்களிடம் தடுப்பூசி ஏற்றுவது தொடர்பாக நம்பிக்கையின்மை ஏற்படும் எனவும் தடுப்பூசி ஏற்ற வருகை தருபவர்களை குழப்பும் செயலாக அமையும் எனவும் இந்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கண்டி சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் மேற்பார்வையின் கீழ் கண்டி தலைமையக போலீஸ் பரிசோதகர் தலைமையிலான குழுவினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்ளப்பட உள்ளது. யாராவது ஒருவர் இது தொடர்பில் போஸ்ட் அல்லது வீடியோ காட்சிகளை தயாரித்து பதிவிட்டிருந்தால் அவர்களுக்கு எதிராக தனிமைப்படுத்தல் சட்டம் மற்றும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும். இதேவேளை கண்டி மாவட்டம் அக்குரணை சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் பிரிவிற்குட்பட்ட அக்குரணை புலுகொக தென்ன கிராம உத்தியோகத்தர் பிரிவில் 7,000 மொடர்னா தடுப்பூசிகள் செலுத்தப்படுகின்றன. இன்று ஆரம்பமான நடவடிக்கை நாளை இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு எதிர்வரும் 2 தினங்களில் 2 லட்சம் சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் கிடைக்கவுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் நாகலிங்கம் மயூரன் தெரிவித்தார். மட்டக்களப்பு பிராந்தியத்தில் கடந்த 24 மணித்தியாலத்தில் 28 COVID-19 தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 2 மரணமடைந்துள்ளனர். இதுவரை 7,863 COVID-19 தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 112 பேர் மரணமடைந்துள்ளனர். 6,100 பேர் குணமடைந்து வீடு சென்றுள்ளனர். 60 வயதுக்கு மேற்பட்ட 90% இதுவரை தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. நாளை 1 லட்சம் தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற உள்ளன. இன்னும் ஓரிரு தினங்களில் இன்னும் 1 லட்சம் தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற உள்ளன. மட்டக்களப்பில் 30 வயதுக்கு மேற்பட்ட 88% மக்களுக்கு தடுப்பூசி வழங்கிக் கொள்ள முடியும். நாட்டு மக்களை பாதுகாக்க தடுப்பூசி ஏற்றும் விடயத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மிகுந்த அக்கறையுடன் செயற்படுவதாக ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் தெரிவித்தார். நாட்டினுடைய மேன்மதங்கை ஜனாதிபதியை பொறுத்தளவிற்கு உங்களுக்கு தெரியும், தடுப்பூசி சார்ந்த விடயத்திலே COVID-19 கண்டு ஒரு தனி ராஜாங்க அமைச்சர் உருவாக்கி கொடுக்கிறார். அவர் தடுப்பூசி விவகாரத்தை பொறுத்தளவிற்கு நாட்டிலே கட்டங்கட்டமாக ஏற்றப்படுகின்ற பொழுது கூட 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், அதோடு கர்ப்பிணி தாய்மார்கள், பாதுகாப்பு பிரிவினர், சுகாதாரத்துறை சார்ந்த ஊழியர்கள், மற்றது மக்களோடு ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்துறை மக்களோடு கூடுதலாக ஈடுபடுகின்ற அதிகாரிகள், அந்த அடிப்படையிலே இப்பொழுது அந்த கட்டம் நிறைவேறுகின்ற பொழுது பாடசாலை மாணவர்களுக்கும் வருகின்ற நாட்களிலே தடுப்பூசிகள் ஏற்றப்பட இருக்கின்றன. இவ்வாறு மிக சிறப்பான முறையிலே அது ஒழுங்கமைக்கப்பட்டு ஜனாதிபதியோட நேரடி பார்வைக்குள் இந்த வேலை திட்டங்கள் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதுதீனின் வீட்டில் பணிப்பெண்ணாக இருந்த சிறுமி தீக்காயங்களுக்கு உள்ளாகி உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு ஆலோசனை வழங்குவதற்கென சட்டமா அதிபர் அதிகாரிகள் குழு ஒன்றை நியமித்துள்ளார்.
ரிஷாட் பதுருதீனின் வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை செய்த சிறுமி உயிரிழந்தமை தொடர்பில் தற்போது தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இது தொடர்பில் போலீஸ் குழுக்கள் பல விசாரணைகளை முன்னெடுக்கின்றன. ரிஷாட் பதுருதீனின் வீட்டில் உள்ள நபர்கள் மற்றும் சிறுமியின் பெற்றோர், பாடசாலை அதிபர்கள் உள்ளிட்ட நபர்களிடம் வாக்குமூலங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன. இதற்கு முன்னர் அவரது வீட்டில் பணிபுரிந்த மேலும் 2 பணிப்பெண்களிடமும் வாக்குமூலங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டன. இந்த விசாரணைகளுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவதற்காகவே சட்டமா அதிபர் அதிகாரிகள் குழுவொன்றை நியமித்துள்ளார். சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னம் மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவை சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியதன் பின்னர் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது வரை மேற்கொள்ளப்பட்டுள்ள விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பில் இங்கு சட்டமா அதிபருக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய சம்பவம் தொடர்பில் நாளாந்த செயற்பாடுகள் மற்றும் தேவையான ஆலோசனைகளை வழங்குவதற்கு பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் தலைமையில் சட்டத்தரணிகள் குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் சிவில் அமைப்பின் பிரதிநிதிகள் பலர் கருத்து வெளியிட்டனர். நாட்டில் சட்டம் உருவாக்கப்படும் இடத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினரின் வீட்டில் அந்த சட்டம் முழுமையாக மூடப்பட்டு சிறுமி ஒருவரை வீட்டு பணிப்பெண்ணாக வைத்திருந்தனர். இது முற்றிலும் சட்டவிரோத செயலாகும். பல சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்ட இந்த உறுப்பினருக்கு எதிராக ஒரு நடவடிக்கையிலும் சட்டத்தினூடாக இதுவரை எடுக்கப்படவில்லை. இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறும் போது கடந்த காலங்களில் மகளிர் அமைப்புகள் முன்வந்து தாமாகவே ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தனர். இக்கால பகுதியில் அதனை காண முடியவில்லை. சிறுமிகளை வேலைக்கு அழைத்து செல்வதற்கான தொழிற்சாலையாக பெருந்தோட்ட பகுதிகள் மாறியுள்ளன. பாடசாலை செல்லாத பிள்ளைகள் தொடர்பில் சரியான நடைமுறைகள் பெருந்தோட்ட பகுதிகளில் இல்லை. பெருந்தோட்ட பிள்ளைகளை அடிமைகளாக வைத்துக் கொள்ளும் நடவடிக்கையின் ஒரு கட்டமாகவே பத்யுதீன் அவர்களது வீட்டில் இடம்பெற்ற சம்பவம் விளங்குகிறது. ரிஷாட் பதுருதீனின் வீட்டில் சிறுமியொருவர் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என செகல ராவிய அமைப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தது. புறக்கோட்டையில் உள்ள சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்திற்கு முன்பாக இவ் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இதேவேளை சிறுவர் மற்றும் பெண்கள் மீது மேற்கொள்ளப்படும் துஷ்பிரயோகத்தை கண்டித்து முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் முன்பாக இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதுருதீனின் வீட்டில் பணிபுரிந்த டயகம் சிறுமியின் இறப்பிற்கு நீதியினை முன்னிறுத்தி குறித்த கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தினர், பொதுமக்கள் என இவ் ஆர்ப்பாட்டத்தில் பலர் கலந்து கொண்டனர். பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டு செல்வது மிகவும் வேதனையான ஒரு நிலைமை. இது சார்ந்த அனைத்து அதிகாரிகள், இது சார்ந்த துறை சார்ந்தவர்கள் இதில் மிகவும் அக்கறையாக கவனம் செலுத்த வேண்டும். 18 வயது பூர்த்தி செய்யாத ஒரு பெண் பிள்ளையை வேலைக்கு அமர்த்தக்கூடாது அல்லது வேலைக்கு விடக்கூடாதுன்றது ஒரு ஏழை தாய்க்கு தந்தைக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு அமைச்சராக இருந்தவர், ஒரு மக்கள் பிரதிநிதியாக இன்று பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவருக்கு, அவரது குடும்பத்திற்கு அந்த சட்டம் தெரியாமல் இருப்பது என்பது நியாயமல்ல. இந்த பெண்களுக்கான அநீதிகள், சிறுவர்களுக்கான துஷ்பிரயோகங்கள் நடக்கக்கூடாது. இதுகளை நாங்கள் உடனடியாக நிறுத்த வேணுமாக இருந்தால் இப்படியான போராட்டங்கள் செய்து அவர்களுக்கு என்ன அநீதி நடக்குதுன்றதை வெளிக்கொண்டு வந்தால் தான் இந்த இதுகளை நாங்கள் நிறுத்தலாம். இப்படி நடைபெறும் சம்பவங்களுக்கு உடனுக்குடன் தீர்வு கிடைக்கக்கூடிய விதத்திலே நிர்வாக கட்டமைப்பை பேண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அவர்களுக்குரிய தண்டனைகள் கிடைக்கும் போது அதே நேரம் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணங்கள் எந்த வகையில் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டுமோ அந்த நிவாரணங்களும் வழங்கப்பட வேண்டும். இந்த போராட்டங்களுக்கு உரிய மதிப்பு கிடைக்காமல் போனால் நாங்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோம். இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதுருதீனின் வீட்டில் பணிபுரிந்த சிறுமி மரணமடைந்த விடயத்தை மையப்படுத்தி இக்கொலைக்கு எதிரான கண்டன அறிக்கை இன்றைய தினம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மகளிர் அமைப்பினால் வெளியிடப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு தன்னுடைய வீட்டில் ஒரு சிறுமியை வேலைக்கு அமர்த்தி அந்த சிறுமி 16 வயது கூட நிரம்பாத வகையில் இன்று பலத்த தீக்காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இறந்த செய்தி இன்று தேசிய ரீதியில் பலரையும் கேள்விக்குள்ளாக்கி இருக்கின்றது. இந்த சிறுமியின் மரணம் குறித்து பக்கச்சார்பில்லாத ஒரு விசாரணை நடாத்தப்பட்டு அந்த சிறுமியின் மரணத்திற்கான நியாயமான தீர்ப்பு பெற்றுக் கொடுக்க வேண்டியது நீதியின் பால் உள்ள
அரச தரப்பினரின் கடமையாகும். மலையகத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு மலையக மக்கள் வாக்களித்தது இப்படியான சம்பவங்களை பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கு அல்ல. அந்த மக்களுக்கு வருகின்ற துன்பங்கள், அவர்கள் துயரங்கள் எல்லாம் இவர்கள் பூர்த்தி செய்ய வேணும், முகம் கொடுக்க வேணும். மன்னாரிலும் டயகம சிறுமியின் மரணம் தொடர்பில் பக்கச்சார்பின்றி உரிய விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட பெண்கள் விழிப்புணர்வு சங்கத்தின் பங்களிப்புடன் இன்று காலை ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. பல கோணத்திலும் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். குற்றவாளிகள் எவராக இருந்தாலும் நீதிக்கு முன் நிறுத்தப்பட வேண்டும். கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். மன்னார் மாவட்டத்தை சேர்ந்த மக்களுக்கு மரணத்திற்கு மிக நெருக்கமான அதிகமான பொறுப்பு இருக்கின்றது. காரணம், மன்னார் மாவட்டத்தினுடைய மக்கள் வாக்களித்து சட்டங்களை இயற்றுவதற்காகவும் சட்டங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கின்றோம். அந்த நபருடைய வீட்டிலே இப்படியான ஒரு செயற்பாடு நடந்தது என்பது அந்த நபரையும் அந்த நபருக்கு வாக்களித்த எங்கள் ஒவ்வொருவரையும் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. வவுனியா மன்னார் வீதியின் காமினி மகா வித்தியாலயம் முன்பாக நீதிக்கான மக்கள் அமைப்பின் ஏற்பாட்டில் டயகம சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரியும் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களை கண்டித்தும் வவுனியாவில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி கருப்பு நிற முகக்கவசம் அணிந்து மக்கள் தமது எதிர்ப்பை முன்வைத்தனர். சட்ட ரீதியான தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் இன்று ஒன்று கூடியிருக்கின்றோம். எனவே அந்த சிறுமியை அவர்களுடைய இல்லத்தில் பணிப்பெண்ணாக அமர்த்தியவர்கள் அந்த சிறுமியுடைய பாதுகாப்பினை உறுதி செய்ய தவறிவிட்டார்கள். இதேவேளை மலையகத்தின் பல பகுதிகளிலும் டயகம சிறுமிக்கு நீதி வேண்டி ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. அதற்கமைய இன்றைய தினம் லிந்துலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட லிப்பகல தோட்ட மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இடைத்தரகர்களின் செயற்பாடுகளுக்கு எதிராகவும் சிறுமிகளை இலக்கு வைக்கும் காமுகர்களை கைது செய்யுமாறும் அவர்கள் வலியுறுத்தினர். ஏழை சிறுமிகளை வதைக்காதே, கயவர்களை கைது செய். வெளிநாட்டு தொலைக்காட்சி நாடகங்கள் மற்றும் திரைப்படங்களை எமது நாட்டு ஊடகங்களில் ஒளிபரப்பியதன் ஊடாக இம்மாதம் பிப்ரவரி மாதத்தில் இருந்து இதுவரை அரசாங்கத்திற்கு 251 மில்லியன் ரூபாய் வரி வருமானம் கிடைத்துள்ளதாக அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். ஊடகத்துறை அமைச்சின் ஆலோசனை குழு கூட்டத்திலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் வெளிநாட்டு தொலைக்காட்சி நாடகங்கள் மற்றும் திரைப்படங்களை இலங்கை ஊடகங்களில் ஒளிபரப்புவதற்கு அறவிடப்படும் வரி கொரோனா பரவல் காரணமாக நிறுத்தப்பட்டது. எனினும் கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து வரி அறவீடு மீண்டும் ஆரம்பமானதை அடுத்து குறித்த வருமானம் கிடைத்துள்ளது. இவ்வாறு அறவிடப்படும் வரி தொகையினை மேலும் அதிகரிக்க எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். அதற்கமைய தேசிய கலைஞர்களை பாதுகாக்க முடியும் என அமைச்சர் குறிப்பிட்டார். பத்திரிகை சபை சட்டத்தை சகல ஊடகங்களுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் ஊடக சபை சட்டமாக மாற்றுவது குறித்து தமது அமைச்சில் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் கஹலி ரம்புக்வெல்ல குறிப்பிட்டார். நாட்டின் சில பாகங்களில் இடம்பெற்ற நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. ஜனாதிபதியின் நஞ்சற்ற நாட்டை உருவாக்கும் சேதன பசலை திட்டம் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதற்கமைய காத்தான்குடி நகர சபையினால் சேதன பசலை தயாரிக்கும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. முள்ளிப்புத்தானை கமநல சபைகள் அபிவிருத்தி நிலைய பிரிவிற்குட்பட்ட 228B பகுதியில் திஸ்ஸபுர சிவில் பாதுகாப்பு படையினருக்கு சேதன பசலை தொடர்பான பயிற்சி நடவடிக்கை ஒன்று இன்றைய தினம் விவசாய போதனா ஆசிரியர் UGS விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றது. இவர்கள் 3 ஏக்கர் பரப்பில் சேதன பசலை தயாரிப்பில் ஈடுபட உள்ளனர். கிளிநொச்சியில் கைவிடப்பட்டிருந்த இறால் பண்ணைகளை தனியார் நிதி பங்களிப்புடன் மீள செயற்படுத்துவதற்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நடவடிக்கை எடுத்துள்ளார். பூநகரி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பரமன்கிராய் பகுதியில் கடற்றொழில் அமைச்சரினால் இன்று இதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. தனியார் வெளியீட்டு முதலீட்டோட வடக்குல நீர் வேளாண்மை தொடர்பான பல திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றது. முதல் முயற்சியாக கிளிநொச்சி மாவட்டத்தில் அந்த தனியார் துறையோடு சேர்ந்து அவருடைய முதலீடுகள் அவருடைய தொழில்நுட்பங்களோடு சேர்ந்து உள்ளூர் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதும் அதை விஸ்தரிப்பதும்
தொடர்பான கலந்துரையாடல் செய்யப்பட்டு அந்த முயற்சிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. சீன முதலீடு, சீனாவினுடைய தொழில்நுட்பத்தோடு அங்கு ஒரு குஞ்சு வழக்கம் நிலையம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. சீனாவினுடைய தொழில்நுட்பத்தையும் அவருடைய முதலீடையும் பெற்றுக்கொள்வதுதான் நோக்கமே ஒழிய வேறெந்த வகையிலையும் எங்களுடைய நாட்டு நலன்களுக்கு, எங்களுடைய நட்பு நாடுகளில் ஒன்றான இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையிலோ அல்ல எங்களுடைய நாட்டை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய வகையிலோ அதுக்கு இடம் கொடுக்க போவதில்லை. இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.